ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெலிஷியஸ் டிலைட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வெறும் 5 இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி கிறிஸ்பியான முறுமுறுவான கருணக்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: கருணக்கிழங்கு, உப்பு சுவைக்கேற்ப, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், எண்ணெய் பொரிக்கிறதுக்கு. செய்முறை: ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கருணக்கிழங்கெல்லாம் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் மிதமான சூடு வந்ததும் நம்ம கருணக்கிழங்கை சேர்த்துக்கலாம். கருணக்கிழங்க மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப குண்டாகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் மிதமான சூடு வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம கருணக்கிழங்கெல்லாம் சேர்த்துட்டு கைவிடாமல் கலக்கி விடுங்க. கருணக்கிழங்கெல்லாம் எண்ணெயில் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க. அப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடுங்க. கருணக்கிழங்கெல்லாம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கலந்துட்டு கடைசியில் நம்ம மிளகாய் தூளை சேர்த்துக்கலாம். கருணக்கிழங்கெல்லாம் நல்லா பொரியிற வரைக்கும் ஸ்டவ் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்துட்டு அப்பப்போ நடுவில் ஒரு 2 நிமிஷம் கலந்து விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லேசாக அந்த ஓரம்லாம் கோல்டன் ப்ரௌன் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா முறுமுறுவாக கிடைக்கும் கருணக்கிழங்கெல்லாம். சப்போஸ் உங்களுக்கு முறுவலாக இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாகவே இருந்தாலும் பரவாயில்லைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துடலாம். மிளகாத்தூளை போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் முறுமுறுவாக வேணும்னா இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதில் இருக்க எண்ணெயெல்லாம் கொஞ்சம் வடிச்சிட்டு மிளகாத்தூளை இப்போ சேர்த்துக்கலாம். கடைசியாக மிளகாய் தூளை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம கிறிஸ்பியான கருணக்கிழங்கு ஃப்ரை இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கர்ட் ரைஸ் கூட அட்டகாசமான ஒரு காம்பினேஷன். நம்ம நார்மலாக பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி போர் அடிச்சதுன்னா நீங்களும் இந்த கருணக்கிழங்கு ஃப்ரை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை சூடாக சாப்பிடுங்க, நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ரெசிபி எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். See you in the next video. Thank you. Bye bye.